தொழில் முத செய்யணும்னு சொல்றீங்க. நான் இந்த மண்பாத்திரம் செய்கிறவன் தான். இந்த மண்பாத்திரத்தை நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரே அடுக்குல 7 விளக்கு. இது குத்து விளக்குலே மாடல், குத்து விளக்கு மாடல், குருவாயூர் மாடல். கோயிலுக்கும் வாங்கிட்டு போவாங்க. சேப்பரட்டை வேணும் அப்படின்னா வாங்கிட்டு போயிடுவாங்க. மானாமரிக்கு பேர் காரணம்ங்கிறது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க இந்த மண்ணு தொழிலாளர்களுக்கு வணக்க மக்களே, நான் ராம்கேஆர். நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழைகளின் குளிர்சாதன பெட்டி என்று அழைக்கப்படக்கூடிய மண்பானம் இந்த மானாமரியில செய்யறது மிகவும் பிரபலம். மானாமரியில உள்ள மண்ணுக்கு இந்த தமிழகம் மட்டும் இல்ல, இந்த இந்தியாவுக்கு மிகவும் ஃபேமஸ். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? ஆமாங்க, இங்க செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் தமிழகம் மட்டும் இல்லைங்க, இந்தியாவுக்கு மிகவும் பிரபலங்க. இந்த மண்பானம் எப்படி செய்யறாங்க, இங்க கிடைக்கக்கூடிய மண்ணுகள் பல வெரைட்டில இங்க மண்ணு கிடைக்குது. இந்த மண்ணு உங்களுக்கு எப்படி கிடைக்குது, எப்படி மண்பாண்டங்கள் செய்யறாங்க, இந்த மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய இந்த தொழிலாளர்களுடைய இன்றைய வாழ்க்கை எப்படி இருக்குது, பல சிரமத்துக்கு உள்ளாகி தான் இந்த மண்பாண்டங்கள் இன்று செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களோட வாழ்வியலை தான் இன்றைய பதிவில் பேச போறோம். வாங்க மக்கள், இந்த வீடியோக்குள்ள போலாம். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், உங்க பேர்? நல்லா இருக்கேன். என் பேரு லட்சுமணன். சொல்லுங்க உங்களை. மண்பாண்ட சொசைட்டியினுடைய தலைவர், முன்னாள் தலைவர். ஒரு 10 வருஷமா துணைத் தலைவராகவும் தலைவராகவும் இருந்து மண்பாண்ட சொசைட்டியில் இந்த கூட்டுறவு சங்கத்துக்கு தலைவராக இருந்து மண்பாண்ட தொழிலாளர்களுக்காக சில நல்ல பல காரியங்களை செய்து கொடுத்து சீரும் சிறப்புமா இன்னைக்கு மண்பாண்ட தொழில் நடந்து கொண்டு இருக்கிறது. மானாமரி என்ற பேர் காரணம் என்னங்க? மானாமரிக்கு பேர் காரணம்ங்கிறது பெரியவங்க சொன்ன வார்த்தையை தான் இப்ப நான் சொல்றேன். சொல்லுங்க. இங்க அப்ப காடுகளா தானே இருந்தது. மதுரை நகரமே இன்னைக்கு தான் நகரம்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னுக்கு மதுரைக்கே ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க, பழைய பேர் ஒரு பேர் சொல்றாங்க. அது நான் யூடியூப்ல தான் கேட்டேன். அப்ப வனாந்தர காடுகளாத்தான் இருந்திருக்கு. அதை உருவாக்கி நகரமாகி இன்னைக்கு நகரமா இருக்குது. வானர கூட்டங்கள் இங்க அதிகமா இருந்திருக்கு. வானர கூட்டங்கள் அதிகமா இருக்கையில ராமர் சீதையை வனவாசம் கொண்டு போய் ராமனை வச்சிருக்க காலகட்டங்கள்ல, இலங்கையில வச்சிருக்க காலகட்டத்துல வானரங்கள்லாம் ராமருக்கு துணை நின்று படையெடுத்து போனதா சொல்றாங்க. அதனாலதான் வானர வீர மதுரை பின்னால மானாமரியா மானாமதுரை நாளடைவுல மானாமதுரை வானா நான் வருதா, அது மாவா ஆயிடுச்சு. ஆனா மானாமரியா மாறிடுச்சு. எத்தனை வருஷமாயா பண்றீங்க? கிட்டத்தட்ட என்னுடைய 13வது வயசுல இருந்து நான் இந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னைக்கு வயசு 66 67 வயசு ஆகுது. எப்படி இருக்கு வேலை? கடின உழைப்புக்கேற்ற ஊதியம், 10 பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு நல்ல எண்ணம், இப்படி செயல்பட்டு இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 60 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. 60 வருஷமா ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் எப்படி பாக்குறீங்க? ஸ்டார்டிங்ல குறிப்பிட்ட அளவு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மழை காலங்கள்ல வேலையே நடக்காது. அப்ப ரொம்ப மக்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்குள்ள காலகட்டம் அது. அன்னைக்கு மணல்லாம் சௌரியமா கிடைச்சிச்சு. இன்னைக்கு மணலுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு. ஒவ்வொரு கண்மாய்களில் மண் எடுக்க போனாலும் அவங்களெல்லாம் ரொம்ப பாலிஷ் பண்ணி பேசி இந்த மண்ணை எடுத்து இந்த பண்பாதாரத்தை செஞ்சு இந்த தொழிலாளிகள் வாழ்வாதாரம் அந்த மண்ணில் தான் இருக்கு. அவங்களுடைய வாழ்வாதாரம் அந்த மண் இருந்தால் தான் அவங்களுடைய வாழ்வாதாரம். மண் இல்லைன்னா அவங்களுடைய கஷ்டமான நிலைமை. கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க. என்னென்ன வகையான மண்ணுக்கள்லாம் இந்த சைடு கிடைக்குதுங்க? இந்த மண் மானாமதுரை சுற்று வட்டாரத்துல ஒரு 13 கம்மாய்கள் இருக்கு. அந்த 13 கம்மாய்கள் மண்ணு தான் மண்பாத்திரம் செய்யறதுக்கு பயன்படும். 13 கம்மாய்கள் என்னென்ன? மானாமதுரைக்கு அருகில ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல கல்குறிச்சின்னு ஒன்று இருக்கு, குருந்தங்குளம்னு ஒன்று இருக்கு, செங்குளம்னு ஒன்று இருக்கு, செய்களத்தூர்னு ஒன்று இருக்கு, நச்சபுரைக்குன்னு ஒரு கம்மாய் இருக்கு, மஞ்சிக்குளம்னு ஒரு கம்மாய் இருக்கு. இப்படி ஒரு 6-7 கம்மாய்கள் இவனுக்குள்ள. இது போக இங்க இருந்து ஒரு 11-12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு சுந்தரடப்புன்னு ஒரு கம்மாய் இருக்கு. சுந்தரடப்புங்கிற ஊர்ல ஒரு கம்மாய். அந்த கம்மாயில மண்ணல்னா இந்த பண்பாட்டம் நல்லா செய்யலாம். சுந்தரடப்பை தாண்டி கண்டனின்னு சொல்லி ஒரு கம்மாய் இருக்கு. கண்டனிங்கிற ஊர்ல ஒரு கம்மாய் இருக்கு.
அந்த கம்மா மண்ணை எடுத்தும் இந்த மண்பாண்ட தொழில் செய்யலாம். அதுக்கு அடுத்தாப்புல போனால் அந்த கண்டனிக்கிட்டேயே பக்கத்தில் ஒரு ஊர், அந்த கம்மாய் மண்ணையும் எடுத்து இந்த மண்பாத்திரம் செய்யலாம். இந்த மண்ணை மட்டும் எடுத்து செய்ய முடியாது, அதுக்குள்ள வண்டல் மண் இருக்கு. அந்த வண்டல் மண்ணை போட்டாத்தான் அந்த புளிப்பு சத்து கொடுக்கும். அந்த வண்டல் மண்ணை போட்டு மிதித்து அதுக்கு மேலே அதை இந்த மிஷினில் போட்டு அரைச்சி மண்ணை நைஸாக எடுப்பாங்க. அது இப்போ தான் இடப்பட்ட காலம்தான் இந்த மிஷின். அதுக்கு முழுக்க காலாலேயே மிதித்து அந்த மண்ணை சேர்த்து படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த மண்ணை சேர்த்து அந்த பொருளை உருவாக்குவாங்க. இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் இந்த வேலையை செஞ்சு அன்னைக்கு வாழ்வாதாரம் கழிச்சாங்க. இன்னைக்கும் மக்கள் இந்த மண்பாண்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் இதில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறாங்க. அன்னைக்கு பட்ட கஷ்டம் இன்னைக்கும் படுறாங்க. ஆனால் சிறப்பு என்ன சிறப்புனா அவங்க உற்பத்திக்கு தகுந்தவாறு பலன் பெறாங்க. 10 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. இவங்க ஒரு இதை முதல்ல போட்டு 10 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் இந்த மண்பாண்ட சொசைட்டி முதல்லாம் கொஞ்சம் நலிந்து, இந்த கூட்டுறவு சங்கம் நலிந்து ஒரு 20-30 வருஷமாக கிடந்து. இந்த நலிந்து போன சங்கத்துக்கு இப்போ இடப்பட்ட காலத்தில் எலெக்ஷன் வச்சு போர்டுன்னு ஒன்று உருவாக்குனாங்க. அந்த போர்டுன்னு உருவாக்குனதுக்கு பிற்பாடு தலைவராக வந்த பொறுப்பில் வரவும், இதில் எனக்கு முன்னுக்க தலைவராக இருந்தவரும், அப்போ அவர் தலைவராக இருக்கல, நான் உபதலைவராக இருந்தேன். உபதலைவராக அவர் சில கூட்டுறவுத்துறையில் வேலை பார்த்ததுனால அவருடைய மைண்ட் வேலை செஞ்சு எந்த பொருளுமே வெளியே போகக்கூடாது, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விற்கக்கூடாது, அதை நம்ம சங்கத்திலே கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு விலையை நிர்ணயித்து, அவங்களுக்கு பாதகம் இல்லாத அளவுக்கு விலையை நிர்ணயித்து அவங்களுடைய அந்த தொழிலை செய்த பொருட்களை பூரா விஷயத்தையே கொள்முதல் வாங்கி அதை நம்ம நல்ல முறையில் சீர்திறமாக இது பண்ணணும். சீர்திறமாக செஞ்சுட்டு இது பண்ணிட்டு அவர் ஒரு 5 ஆண்டு காலம் தொழிலாளிகளுக்கு முன்பணம், மண்பாண்ட தொழிலாளர்கள்ட்ட இந்த தொழிலுக்கு ஒரு சுள்ளைன்னு வைக்க போனோம்னா, ஒரு சாமான் செஞ்சு ஒரு சுள்ளைன்னு வைக்க போனோம்னா கிட்டத்தட்ட 50-60,000 ரூபா வரும். அப்போ 60,000 ரூபாய் ஒரு தொழிலாளி கையில் வச்சுருந்து போட முடியுமா? ஆகையினால அதில் இந்த மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு சொசைட்டிலேருந்து முன்பணமாக அட்வான்ஸ் ஒரு 40,000 ரூபாய் கொடுப்போம். கொடுத்து அதுலேருந்து அவங்க தொழிலை செஞ்சு சுள்ளையை போடுவாங்க, சுட்டு சரக்கை போடுவாங்க. அந்த 40,000 கழிச்சு போட்டு பாக்கி பேமெண்ட்டை ஒரு 50 தொட்டி செஞ்சு கொண்டு போய் வைக்கிறீங்க. 50 தொட்டியுமே வந்து சுட்டு நல்லபடியா வந்துருமா? அதுல வந்து எப்படி சிக்கல்கள் வந்து இருக்குதா? இல்ல அதுல பாதி இதாயிருமா? அதாவது இப்ப ஒரு 50 தொட்டியை நான் செஞ்சு சுள்ள வைக்கிறேன். சுள்ள வைக்கல 50 நான் எடுத்துருவோங்கிற நம்பிக்கையில வைக்க முடியாது. ஏன் அது? ஏன்னா இது உடையும் பொருள். லேசா வந்து முள்ளு மேலதான் நம்ம அடுக்கிறோம். முள்ளு மேல அடுக்கையில அப்ப வெந்து போகையில முள்ளு எரிஞ்சு வெந்து இது பண்ணிட்டு போகையிலேயே அப்படி தொட்டி கிராக் ஆகும், சாயும். அந்த சூட்டுல லேசா தலை தெரிக்கும். 100க்கு 10 பழுது போகத்தான் செய்யும். அப்ப அது நமக்கு நஷ்டம்தான். இருந்தாலும் இதை நம்ம நிப்பாட்ட முடியாதுல்ல, வைக்காம இருக்க முடியாதுல்ல. பச்சை பொருள் தான், உடையும் பொருள் தான், அதை நம்ம வச்சுதான் ஆகணும். ஆகையினால கொஞ்சம் உடசல் ஏற்படும். இப்போ ஒரு தொட்டி பண்றீங்கன்னா ஒரே மண்ணு மட்டும் இதுல வந்து கலந்து வந்து இல்ல, இதுல 7 கம்மா மண்ணு இருக்கு. 7 கம்மா மண்ணு என்னென்ன மண்ணெல்லாம் இருக்கு? அந்த சொன்ன கம்மாய்கள், அந்த கம்மாய்கள் மண்ணு பூராமே இதுல இருக்கு. வண்டல் மண், வண்டல் மண்ணு, கரிசல் மண்ணு எல்லாமே இதுல இருக்கு. இத போட்டு மிக்சிங் பண்ணாதான் ஒரு பொருள் நல்லா வரும், தெளிவா இருக்கும். அப்ப பிடிப்புத்தன்மை இருக்கும். சும்மா மண்ணை ஊற போட்டதும் அள்ளி செய்ய முடியாது. மண்ணு வந்து எப்படி வந்து எடுக்கிறீங்க நீங்க? மண்ணு வந்து முதல்ல மாட்டு வண்டியில அடிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆரம்ப காலகட்டத்துல. அவங்க கொண்டாந்து கொட்டுவாங்க, இது பண்ணுவாங்க, இது ஒண்ணு. இப்பவும் மாட்டு வண்டியில நாங்க அடிக்கிறோம். ஆனா அதிகமான ஸ்டோரேஜ் மண்ணை களிமண்ணுங்கிறதுக்காக ஒவ்வொரு கவலை நம்ம அதிகாரிகள்கிட்டையும் கலெக்டர் மூலியமா நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஏடி மெயின்ஸ் மூலியமா ஏற்பாடு செஞ்சு டிராக்டர், அந்த கம்மாயில் வந்து ஊர்க்காரங்களுக்கு டிராக்டர்லேயே நாங்கள் மண்ணை கொண்டு வந்து கொட்டிக்கணும். ஒவ்வொருத்தருக்கு 25 லோடு 30 லோடு மண்ணை கொண்டு வந்து கொட்டிக்கணும். அதை சொசைட்டிலேருந்து பணத்தை கொடுத்துருவோம் தொழிலாளிகளுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ எனக்கு 25 வண்டி அடிச்சிருக்காங்கன்னா, 10 வண்டி அடிச்சிருக்காங்கன்னா
ஒரு லோடு 25,000 ரூபா, 2,500 10 லோடுக்கு 25,000 அதை சொசைட்டி கட்டிடுவாங்க. சொசைட்டிகிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தொழிலாளிகள்கிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 அப்படி சாத்தா 5 சொல்லிக்கு சரியாக போச்சே 25,000 ஒரு மொத்தமாக முதல் போட முடியாது. தொழிலாளி அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறதுல எங்கிட்ட ஒரு மொத்தமாக போட முடியும். ரெண்டாவது, இந்த தொழிலாளிகளுடைய உழைப்பில் வந்தது தானே இந்த சொசைட்டிக்கு பணம். சொசைட்டிக்கு தன்னால் வரலையே, முதல் இல்லாமல் நடத்துகிறாங்க சொசைட்டி. தொழிலாளி முதலாக இருக்காங்க மூலதனமாக. தொழிலாளியுடைய உற்பத்தி, அவனுடைய ரத்தம் வேர்வை சிந்தி அந்த சரக்கு கொண்டு போய் போடுறான். வியாபாரியை வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அவங்க பணம் போடுறாங்க. அந்த பணத்தை தொழிலாளிகளுக்கு திருப்பி கொடுத்து சொசைட்டி உங்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்குங்க? உதவியா இருக்கா எப்படி? அதை பத்தி சொல்லுங்க. சொசைட்டி வந்து இந்த தொழிலாளிகள் தானே சொசைட்டி. அது உதவியா இருக்குன்னு சொல்றதை காட்டலாம். இந்த சொசைட்டி வந்து தொழிலாளி தான். தொழிலாளி தான். ஆமா, நம்மளாடி சொசைட்டி இல்ல இல்ல. தொழிலாளி ஒருத்தன் உற்பத்தி பண்ணி போடலைன்னா அந்த சொசைட்டி ஏது? அதிகாரிகளுக்கு அங்க என்ன வேலை இருக்கு? அதிகாரிகள் வந்து ஒரு அண்டர்லைன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொழில அவனுடைய உற்பத்தியை போட்டு அந்த உற்பத்தியை வியாபாரி மக்கள் மத்தியில் செலுத்தி அதை கண்காணிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆளை போட்டு அதை சேல்ஸ் பண்ணி அந்த பணத்தை எடுத்து நமக்கு கொடுக்குறேன். முன்பணம் தராங்க. முன்பணம். அப்ப இந்த இதுக்கு மூலதனமே தொழிலாளி தான். இப்ப கீழடியில 2600 வருஷத்துக்கு முன்னுக்க வந்து வாழ்ந்ததை வந்து சரித்திரங்கள் வந்து எடுத்திருக்காங்க. ஆமா. இப்ப அதுல வந்து மண்பானை வந்து முதல்ல வந்து எடுத்திருக்காங்க. அதை நீங்க வந்து எப்படி வந்து பாக்குறீங்க? ஏன்னா மண்பானை செய்யக்கூடிய தொழில கிட்டத்தட்ட, அதாவது அந்த காலத்துல இந்த மண்பாத்திரத்தை எல்லாம் செஞ்சுதான் எல்லாமே பண்ணியிருக்கானுங்க. அன்னைக்கு உலகப் பொருள் எதுவுமே இல்லை. குடிக்கிற டம்ளர்ல இருந்து மண்ணுதான், சாப்பிட்ற சோறு அன்னம் சாப்பிட்ற தட்டு முத கொண்டு கும்பாங்க, மண் கும்பா குவாலைகள் அதில் வச்சு தான் சாப்பிட்ருக்கானுங்க. அதை காட்டிலும் ஒரு இது என்னன்னா, அந்த காலத்தில் ரொம்ப வயது முதியோர்களாகவே இருந்திருக்காங்க. அவங்க சாகாம கடந்து கூட இருக்கையில் இந்த குளுமிகளை வச்சு அடக்கம் பண்ணி இத்தனை வருஷமாக இருக்கிறான்டா, சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறான்டா. தாலி மண்மலக்காத்தாலின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அதுக்குள்ள அடக்கம் பண்ணியிருக்கானுங்க. இப்படி பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இத மண்ணுக்குள்ள புதைச்சி வச்ச பொருள்கள் அந்த நெக்கில் குடியிருந்தவன் செஞ்சு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த நெக்கை விட்டு வெளியேறி வரையில மண்ணோட மண்ணா கிடந்த ஓடுகள் எல்லாமே அங்கே கிடக்கிறதுல அது வந்து இன்னைக்கு ஒரு ஆராய்ச்சி பொருளா செஞ்சிடலாம். கீழடின்னு சொல்லி அதை டெஸ்ட் இது பண்ணி அதுக்கு ஒரு பேரை கொடுத்து இன்னைக்கு அது ஒரு அருங்காட்சியம் மாதிரியே வச்சிருக்காங்க. முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்கிறது அடையாளம் அதுதானே. அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு பாருங்க. இன்னைக்கு மானாமர் மண்பாத்திரத்துடைய மகிமை சும்மா மண்ணை மட்டும் கையுதான். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அதிகமான மண்பாண்ட தொழில் இன்னைக்கு குன்றாம துவளாம தோய்வு அடையாம இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா மானாமர மண்பாண்ட ஒண்ணுதான். மானாமர மண் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்குது. இன்னைக்கு டாக்டரே நீங்க மண்பாத்திரத்துல வச்சு தண்ணி சாப்பிடுங்க, மண்பாத்திரத்தை வச்சு சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்? அந்த மண்ணுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. இன்னைக்கு எல்லா தண்ணியுமே இன்னைக்கு நம்ம அருந்துற தண்ணி பூராமே கெமிக்கல் தான். உப்பு கலந்த சவடு கலந்த தண்ணி தான். ஆனா அதே தண்ணியை ஒரு மண்பாத்திரத்துல ஊற்றி வச்சு சாப்பிட்டு பாருங்க, இனிமையா இருக்கும். அந்த மண் வாசத்தோட ஒரு இனிமையா இருக்கும், இதமா இருக்கும். அதே சமயத்துல அந்த தண்ணியினுடைய உப்பு சக்தியை பூராமே வெளியே தள்ளி உறிஞ்சி இழுக்கும். அந்த ஜாடியை பாருங்க, உதாரணத்துக்கு வெள்ளையா இருக்கா, அழகா இருக்கு. எவ்வளவுதான் கெமிக்கல் இருந்தாலும் அது வெளியே இழுத்துரும். அப்ப தண்ணி தெளிவுபடுது, ஒரு ஃபில்டர் மாதிரி. ஒரு மண் பாத்திரத்துல ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, அந்த மண் வாசத்தோட மணக்கம். இன்னைக்கு மக்கள் மத்தியில மண்ணுன்னு எல்லாத்தையுமே மண் பாத்திரத்திலேயே உபயோகிக்கும். அதே சமயத்துல பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல போய் பாருங்க, அவங்க செய்யறது உலோக பாத்திரமா இருந்தாலும்
அந்த உலோக பாத்திரத்துல செஞ்சு அந்த மண்சட்டியில வச்சு இது மண் பாத்திரத்துல செஞ்சது. ஏன்னா அந்த ஒரு சூட்டோட ஊத்தையில அந்த மண் வாசனை அதுல இழுக்கும். அவ அந்த மண்ணுக்கு மகிமை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு மக்கள் மத்தியில அவ்வளவு ஒரு மண் பாத்திரம்னா ஒரு பிரபலம். அந்த மண்ணு கிடைக்கிறதுல எவ்வளவு சிக்கல்கள் வந்துருக்குங்க. ஏன்னா இப்ப வந்து கவர்மெண்ட்ல வந்து மண் வந்து அள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து அது மண்ணு வந்து அள்ளுறதுனால வந்து பல கனிம வளங்கள் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படுறதா வந்து இருக்குது. மண் அள்ளுறது எவ்வளவு சிக்கல்கள் வந்து இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல நான் ஒன்னே ஒரு கருத்தை மட்டும் அரசியல் ரீதியா நீங்க எடுத்துக்க கூடாது. பார்க்குற மக்களும் அது அரசியல் ரீதியா கண்ணோட்டத்தில் செலுத்தக்கூடாது. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க இந்த மண்ணு தொழிலாளர்களுக்கு மண் எடுக்கிறதுக்கு பெர்மிட் கொடுத்தவங்களே அவங்க தான். அவங்களுடைய ஆட்சியில மாவட்ட கலெக்டர் அந்த மலர்விழி அம்மா மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய மண்ணை அள்ளிக்க வேண்டியது அள்ளிக்குங்க. எந்தெந்த கம்பைன் மட்டும் எங்களுக்கு லிஸ்ட் கொடுங்க, உங்களுக்கு எந்த ஃப்ரீயா அள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போட்ட சட்டம் அதை செயல்படுத்தணும். மலர்விழி கலெக்டர் அம்மா அவங்கள நான் என்றைக்கும் இந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் மறக்கக்கூடாது. இன்னைக்கு மண்பாண்ட தொழில் உலகுக்கு வாழ்வாதாரம் அது சீரும் சிறப்புமா போய்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு எங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் முக்கிய காரணம். அப்போ அரசுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நான் முதல்ல வணக்கத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சொல்லிக்கிறீங்க. இப்போ நீங்க வந்து மண்பான தொழில் வந்து பண்றீங்க. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் உங்களுடைய பிள்ளைகள் அவங்க எல்லாம் வந்து இந்த மண்பான தொழில் பண்றாங்களா? அவங்க எப்படி அதாவது வாராங்களா? அதை பத்தி சொல்லுங்க. வர்றாங்க. என்னுடைய பிள்ளைகள் வந்து இன்னும் 2 பையங்க. அவங்க தாயும் தகப்பனும் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு ஒரு துணையா போய் நம்மள நின்று ஒரு சின்ன வேலைகளை செய்வோம் கொள்ளுவோம் அப்படின்னு வர்றானுங்க. என்னுடைய பெரிய மையனும் வர்றான், சின்ன மையனும் வர்றான். எல்லாருமே வந்து ஒரு துணையா இருந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் உள்ள தொழிலை செய்கிறாங்க. அது காலப்போக்கில் அவங்களுக்கு இது ஒரு இன்னைக்கு வெளியே போய் சம்பாதிக்கலாம் முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு இந்த தொழில் கை கொடுக்கும். பரம்பரை தொழில் உங்க முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. முன்னோர்கள் செஞ்ச தொழில். அதாவது குலாளர்னா இந்த மண்பாண்டம் தான். அதை பத்தி சொல்லுங்க. குலாளர் வம்சம்னா அதாவது 5 தொழில்: மண்பாண்டம், தச்சு, கொள்ளு, தங்க நகை ஆபரணங்கள் செய்கிறவங்க, அதில் பூக்கட்டுறவனுங்க சேருவாங்க. குலாளர் இந்த தொழில் பிரம்மனுடைய தொழில். 5 தொழில் இது படைப்பு. இதில் மண்பாண்ட தொழில் ஒரு எங்களுடைய குலத்தொழில் குலாளர்னு. இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பட்டங்கள் இருக்கும். செட்டியார்னு சொல்லுவாங்க, அப்புறம் உடையார்னு சொல்லுவாங்க. இப்ப ராமச்சந்திர ஆஸ்பத்திரி மெட்ராஸ்ல இருக்கு பாருங்க. ஆமா, ராமச்சந்திர உடையார் ஆஸ்பத்திரி கிடையாது, அவர் வேளாறு தான், ஆனா உடையார். இப்படி ஒவ்வொரு பட்டங்களோட இருக்காங்க. இங்க வந்து நாங்க வேளார்னு சொல்லுவோம், இப்ப குலாளர்னு நாங்க மாத்திக்கிட்டோம். வேளார் வேளார் இப்ப குலாளர் குலாளர். அப்ப இது வந்து குலாளர்னு போனா இந்த குலத்தொழில் மண்பானை செய்யற குலாளர் அப்படிங்கிறவர். தண்ணிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மண்ணை ஊற போடுறதுக்கு தானே நமக்கு தண்ணி. மண் ஊற போடுறதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு செய்யறதுக்கு தான் தண்ணி. இந்த மண்ணை எப்படி ரெடி பண்றீங்க? இந்த தட்டினாங்கல்ல, அங்கே வெளியே அம்மா தட்டினாங்கல்ல, அந்த மண்ணை எடுத்து அள்ளி போட்டு ஊற போடுவோம். காய விட்டுருவாங்க. காய விட்டு நல்லா இதாக இருக்கையில் அள்ளி போட்டுருவாங்க. சவடை கீழே போட்டு, வண்டல் மண்ணை கீழே போட்டு அள்ளி போட்டுருவாங்க. அப்புறம் அதை சுற்றுல பெருங்கட்டியில் அப்புறம் நடுவை போட்டு தூள் இருக்கும் பாருங்க, அது சுற்றுல அணைச்சிருவாங்க. அணைச்சிட்டு தண்ணி ஊற்றுவாங்க. அது நல்லா ஊறி போகும். அதோட மண்ணை மூடி வச்சிருவாங்க. மறுநாள் காலையில் வந்து இந்த வண்டல் மண் சொல்கிறேன்ல, அந்த வண்டல் மண்ணை மேலே கொஞ்சம் தூவிக்கிட்டு மிதிப்பாங்க. மிதித்து இங்கிட்ட ஒரு பெரட்டுவாங்க.
அந்த மண்ணை பிச்சு இங்கிட்டு போடுவாங்க. அப்புறம் அதை மிதிச்சுட்டு இங்கிட்டு ஒரு பக்கம் சுற்றி போடுவாங்க, பிச்சு போடுவாங்க. அதை மிதிச்சு விட்டு அப்புறம் இங்கிட்டு ஒரு பக்கம் சுற்றி போடுவாங்க. அப்படி மிதித்து சேர்த்தாத்தான் அந்த மண் நல்லா ஒன்றா சேரும், இந்த மாதிரி வரும். அப்போ அது செஞ்சது. இப்போ ஒரு 10 வருஷமா இந்த மிஷினில் போட்டு அரைக்கிறோம். ஒரு மிதிச்சுட்டு அதை லேசாக அப்படி பிரட்டி போட்டு பிச்சிங்கிட்டு போட்டுட்டு அதை மிதித்து உருட்டியாந்து இந்த வச்சிருக்கோம் பாருங்க, ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, இதை தூக்கி மிஷினில் போட்டோம். அப்போ மண்ணை நல்ல வலுவலுன்னு இருக்கும். மிஷினில் போட்ட மண்ணை தான் எடுத்து இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கல்லு எல்லாமே உடஞ்சிரும், சின்ன சின்ன கற்கள் உடஞ்சி போகும். அப்போ மண் ரொம்ப நைஸாக இருக்கும். அப்போ செய்கிறதுக்கு ஒரு தொழில் செய்கிறதுக்கு நல்ல ஒரு லகுவாக ஈஸியாக நல்ல வலுவலுன்னு இதாக இருக்கும். மிஷின் இருந்தாலும் கை பக்குவம் வந்து இல்லைன்னா வந்து செஞ்சு வந்து எடுக்க முடியாது. கை தான் எவ்வளவுதான் இதாக இருந்தாலும் அந்த கை வண்ணத்துல தான் இருக்க செய்கிற பொருள். லைட்டா நெளிவு சுழிவு இருந்தாலும் அது வந்து ஒரு ஒன்றும் பண்ண முடியாது. அது பழகிட்டா தன்னால் ஆயிரும். பழகிட்டா அந்த நெளிவை கூட நிமித்து போவானுங்க. கேட்டீங்களா? அதான் இந்த தொழில், மண் தொழில் வந்து எல்லாத்துல இப்படி தட்டி தட்டி எடுக்கிறாங்க. அது எதுக்காக எடுக்கிறாங்க? எது அந்த பானைகளை வந்து செஞ்சு வச்சிருவாங்க. அப்போ பானையை பெருசாக்கணும்ல. இப்போ ஒரு பானை சிறுசா செஞ்சிருவாங்க, அதை பெருசாக்கணும்ல. உள்ள ஒரு கல் இருக்கும், அந்த கல்லுக்கிட்ட கொடுத்து கல்லுக்கு நிறைய அடிச்சு அடிச்சு அப்படியே தூக்கி விடுவாங்க கீழே இருந்து. இந்த கல் அப்படி இப்படி தூக்கி விடுவாங்க. இந்த கையும் 2 கையுமே வேலை செய்யும். அதுதான் ஒரு கலை தான். இன்னைக்கு எல்லா இதுவுமே ஆன்மீகம் அதிகமான அளவுல போகவும் எல்லா மக்களுமே விருப்பப்படுறாங்க. அவன் என்ன 3 அடியில தானே வச்சேன், நம்ம 6 அடியில் 10 வருஷம் வச்சுருவோம்டான்னு சொல்லி 6 அடி பிள்ளையார் தூக்குனான். போட்டி தானே வாழ்க்கை. ஆரோக்கியமான போட்டி இருக்கு. அதானே, அப்பதானே எங்களுக்கும் கொஞ்சம் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். நாங்க செய்யற பொருளும் ஓடும். அப்படி இந்த ஆவணி மாசம் பிள்ளை விநாயகர் சதுர்த்திக்கு இந்த இப்படி பெரிய சிலைகளை செய்வோம். ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த அது போன வருஷம் செஞ்சது, அது ஒண்ணு மிஞ்சி போச்சு. அது இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு இந்த ஆடி மாசம் அந்த தொழில் கொஞ்சம் இந்த வேலையும் பார்த்துக்கிட்டே அதை செய்வோம். அதுக்குன்னு இந்த வேலையை நிப்பாட்ட மாட்டோம். அதை கொஞ்சம் செய்வோம். ஒரு 20 உருப்படி 15-20 உருப்படி போடுவோம். அவ்வளோதான் போட முடியும். அதை அந்த அதை சேல்ஸ் பண்ணுவோம். இப்போ புதிதாக வந்து வாங்கி வந்து விற்கணும்னு சொல்லிட்டு இந்த தொழிலுக்குள்ள வரவங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் வந்து மண்பானை செய்யக்கூடிய தொழில நீங்க வந்து தலைவராக இருந்திருக்கீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது புதுசா தொழிலாக பார்க்கக்கூடிய இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நான் ஊக்கப்படுத்துறேன் அவங்களையுமே. சொல்லுங்க ஐயா, நீங்க தொழில் முத செய்யணும்னு சொல்றீங்க. நான் இந்த மண்பாத்திரம் செய்யறவன் தான். இந்த மண்பாத்திரத்தை நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 3 பங்கு லாபம் வச்சாத்தான் உங்களுக்கு கட்டும். இங்க இருந்து நீங்க வாங்கிட்டு போற பொருள், இந்த பொருளை 50 ரூபாய்னு வாங்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க 170 ரூபாய்னு வித்தாத்தான் கட்டும். இல்லைன்னா 150 வித்தாத்தான் கட்டும். ஏன்? இங்கே 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் வண்டி வாடகை இருக்குது, வைக்க புல் இருக்குது, ஏற்று கூலி இருக்குது, போகிற பொருளில் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். இத்தனை செலவையும் எதில் வைக்கணும்? ஒரு 50 ரூபா ஒரு பொருளுக்கு. அந்த பொருளுக்கு போகிறோம் ஒரு 50, அந்த செலவு ஐட்டங்களுக்கு போனால் ஒரு 50 ரூபா, பாக்கி 50 ரூபா லாபம் வை. உங்களுக்கு கடை வாடகை இருக்குது, கரண்ட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. 50 ரூபா வச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம். அப்போ எடுத்ததுமே இவ்வளவு லாபம் வருதே, இவ்வளவு இதாக போச்சுன்னா நம்ம இந்த இதெல்லாம் வாங்கிட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு சாம்பிள் பாருங்க. ஒரு 20,000 ரூபாய்க்கோ 30,000 ரூபாய்க்கோ அந்த பல பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து வாங்குங்க. ஒரு வியாபாரத்தை பண்ணி பாருங்கள். எந்த பொருள் நல்ல வேகமாக சேல்ஸில் போய்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். அதை கப்புன்னு பிடிச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வரலாம். 30 ரூபாய்ங்கிற 30,000ங்கிறது ஒரு பெரிய முதலீடு இல்லை. இந்த சொசைட்டி எப்போ இங்கே உருவாச்சு? 1947 46 உருவாகி 47 ரெஜிஸ்டர். சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னக்கே இப்போ வந்து இங்கே சொசைட்டி வந்து உருவாக்கிட்டீங்க. இது காய்கிறதுன்னா அதுதான் எத்தனை நாள்லன்னு சொல்லி காய்கிறதுனா ஒரு
4-5 நாள் ஆகும் காய்கிறது. ஆமாம். அதுக்கு பிற்பாடு அடிக்கிடுவோம். ம். ஒரு 1000 தொட்டி. இது மட்டும் 1000 இருக்காது. எல்லாமே அடுத்ததுனா ஒரு 1000 தொட்டி வாக்கில் செஞ்சுட்டு அதுக்கு மேலே சில பொடி பொருள்கள், இந்த தயிர் கலையம், தயிர் கிண்ணம், இப்படி ஐட்டங்களை செஞ்சு அது மேலே போட்டு அதை சூழ வைப்போம். எப்படியும் ஒரு 20 நாளைக்கு வேலை. 15 நாள் வேலை, அது காயறதுக்கு ஒரு 5 நாள், 20ஆம் நாள் சுள்ள வச்சிருவோம், சுட்டுருவோம். கிட்டத்தட்ட ஒரு ரூபா, 1.25 ரூபா, குறைஞ்ச மினிமம் 80 ரூபா அளவுக்கு சுள்ள வைப்போம். இப்போ வேலையாட்கள் வந்து கிடைக்கிறாங்களா? வேலையாட்கள் வந்து வெளியே போய் நம்ம கேட்கறது இல்லையே, நம்ம இனத்துக்குள்ளேயே. இப்போ 20 பேர் 23 பேர் வேலை செய்யணும், ஒரு 200 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ இந்த 200 பேருக்கு நம்ம வேலை கொடுக்குறீங்க. அவங்க இந்த சுள்ளைக்கெல்லாம் ஆள் நம்மளே இருந்து செய்ய முடியாது. இப்போ இந்த நம்ம இனத்துக்குள்ளேயே அவங்களுக்கு தெரியும், இந்த தொழில் செய்கிறதுனால அவங்க வீட்லேயும் செஞ்சதுனால அவங்களுக்கு இந்த தொழிலை வந்து செஞ்சு பழகிட்டு, இந்த பாலிஷ் தண்ணி அடிக்கிறது, முள்ள அந்த பக்குவமாக அள்ளி அடுக்கிறது உள்ள ஆம்பளையால், இந்த வேலையில் கொடுக்கும். ஒரு சுள்ளை வச்சா சரி, இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு சுள்ளை வைக்கிறான்னா அன்னைக்கு சுள்ளை அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 17,000 ரூபா செலவாகும். இந்த தமிழக அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட கலெக்டர்கள்லாம் இந்த மண்பாண்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு துணையாக களிமண் கிடைக்க, சவடு மண் கிடைக்க ஒரு நல்ல ஒரு துணையாக இருந்து இன்றைக்கி செயல்படுற மாதிரியே இந்த மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு அவங்க செய்யணும்னு நான் ரொம்ப வேண்டி தமிழக அரசையும் முதலமைச்சரையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் மிக தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். புறாவுக்கு தண்ணி வைக்கிறது, புறா, கோழி, இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு. இப்ப இந்த கோடை காலத்துல வந்து எது இங்க வந்து அதிகமா வந்து சேல்ஸ் ஆகுது? எல்லா ஐட்டமுமே சேல்ஸ், எல்லா ஐட்டமுமே சேல்ஸ் ஆகுது. ப்ராடக்ட் பண்ணி தான் கொடுக்க முடியல, ரொம்ப டைட்டா இருக்கு ஒர்க்கு. மதன்சுழா அடுப்புன்னு பேரு. மாசுல அடுப்பா? மதன்சுழா அடுப்புன்னு. சரி. டேபிள் மேல வச்சு செய்யறது, புகை இருக்காது, புகை வராது. குழாயை வச்சு மேல ஏத்திடுறது, புகை வர்றது. அந்த அடுப்பு. இது அந்த குருவிக்கு இது பண்றது. ஆமா. இது அக்கினி சட்டி. இப்ப திருவிழா காலங்கள்ல வந்து அதிகமான விற்பனை இங்க. ஆமா, நம்ம தாய்மங்கலம் கோயில் திருவிழாக்கெல்லாம் அதிகமான சேல்ஸ். தாய்மங்கலம் திருவிழாக்கெல்லாம் 1000 சட்டி 2000 சட்டி செய்வீங்களா? நெருக்கி 30,000 சட்டிக்கு மேல. 30,000 சட்டிக்கு மேல. இந்த இது பக்கத்துல இது குடுவ மாதிரி இருக்கீங்க, இது ஊர்வஜாடின்னு பேரு. தண்ணி கூட இப்ப ஊத்தி வச்சுக்கிறாங்க, இப்ப சின்ன சைஸா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேங்கிங் பாட், தொங்க விடுற சட்டி. எது முளைப்பாரி போடுறது? இந்த இருக்கு. இது பெரிய சைஸ், அந்த சின்ன சைஸ், அதெல்லாம் இருக்கு. இது சின்ன பசங்க விளையாடுற அடுப்பு, விளையாடுறதுக்கு. எத்தனை விளக்கு? 7 விளக்கு, 5 விளக்கு, இந்த மாதிரி இருக்கு. இதுல 2 அடுக்கு, 3 அடுக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது எத்தனை அடுக்குது? இது வந்து ஒரே அடுக்குல 7 விளக்கு. இது குத்து விளக்குலயே மாடல், குருவாயூர் மாடல். இப்போ மண்ணிலே செஞ்சு வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. இது பெயிண்ட் அடிச்சிருக்கு. மேக்ஸிமம் இங்க பெயிண்ட் அடிக்க மாட்டான், இந்த ஒவ்வொரு ஐட்டங்கள் அந்த மாதிரி வச்சு. இது பெயிண்ட் அடிக்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா, இதுலயே 2 அடுக்கு வரும், 3 அடுக்கெல்லாம் வரும். அது சீசன் டயத்துல தான் கிடைக்கும். கோயில்களுக்கு வாங்கிட்டு போறாங்களா இல்ல வீடுகளுக்கு? நிறைய சேல்ஸுக்கு தான். கோயிலுக்கும் வாங்கிட்டு போவாங்க, செப்பரேட்டா வேணும் அப்படின்னா வாங்கிட்டு போயிருவாங்க. இப்ப மீன் குழம்பு வைக்கிற சட்டி, இது மீன் குழம்பு சட்டி இப்போதைக்கு ஸ்டாக்ல இல்ல. நிறைய மாடல் இருக்கு சார், கிட்டத்தட்ட 400-450 வெரைட்டிஸ் இருக்கு. ரம்பத்தூள் அடுப்புன்னு சொல்லுவாங்க. ரம்பத்தூள் வச்சு இதுக்குள்ள வச்சு குச்சி இடிச்சு ஒரே ஒரு குச்சியை வச்சா நம்மளுக்கு சமையல் பண்ணிக்கலாம். மாட விளக்கா? அதே மாட விளக்கு. யூடியூப் சேனல் பார்க்கும் நபர்கள் அத்தனை பேருக்கும் ராம்கி ஏஆர் யூடியூப் சேனலை ரொம்ப ஆர்வமாக பாருங்கள். எங்களுடைய தொழிலை இவ்வளோ தூரத்துக்கு சீரும் சிறப்புமா மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ராம்கி ஏஆர் யூடியூப் சேனலுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
நீங்களும் விரும்பி இந்த சேனலை பாருங்க. மானாமரியில் செய்யக்கூடிய மண்பாண்டங்களை பத்தி இன்றைய பதிவில் வந்து பார்த்தோம். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்குமாறு உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன். நான் ராம் KR. நன்றி மக்களே.